நான் 2 ஏக்கரா தக்காளி போட்டிருக்கேன். கடன் செஞ்சு, நகை வச்சு எல்லாம் கடன் பண்ணி செஞ்சுட்டு இப்போ விலை வந்து ரூ. 1500 ரூ. 1500 போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல 4, 5 யானை வந்து நல்லா சேதாரிட்டு இருக்கு. அதனால ஃபாரஸ்ட்கார் வந்து இதுக்கு வந்து பார்த்து நல்லா ஒரு நஷ்டீடு எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரி விடு. அவ்வளவுதான். மேக்கல்கவுனூர் அரிக்கில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் தேன்கனிக்கோட்டை வன சரகத்துக்கு உட்பட்ட கசபா காப்பு காடுலேருந்து வெளியேறிய காட்டு யானைகள் 4 யானைகள் வந்து நேற்று இரவு முனிராஜு, தினேஷ், கணேஷ் என்பவர் தக்காளி தோட்டங்களில் அல்லது பீன்ஸு முழுக்கா வந்து இப்போ வந்து அறுவடை கொஞ்சம் 1000 1300 ரூபா ஒரு கிரேட் போகுது. யானைகள் வந்து அடிக்கடி இந்த மேக்கலகவுனூர், திம்மசுந்தரம் அல்லது லிங்கதீரனப்பள்ளி, டி கொத்தனூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அடிக்கடி வந்து சேதாரம் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு வந்து வனத்துறை இழப்பீடு கொடுக்கும்போது அது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்து விவசாயிகளுக்கு போட்டு கொடுக்கணும். இதில் வந்து யானைகள் அடிக்கடி வந்து இருக்கும்போது இந்த வனப்ப சரகத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே வனத்துறை டார்ச் கொடுக்கணும். இதுவரையும் அந்த டார்ச் இந்த தேன்கனிக்கோட்டை அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம். தக்காளி, பீன்ஸ், வெள்ளரிக்காய் பயிர்களை துவம்சம் செய்து அட்டகாசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கசபா காப்பு காட்டில் இருந்து நேற்றிரவு வெளியேறிய 4 யானைகள் முனிராஜ், தினேஷ் மற்றும் கணேஷ் ஆகிய விவசாயிகளின் விளை நிலங்களுக்குள் புகுந்து அவர்கள் சாகுபடி செய்திருந்த தக்காளி, பீன்ஸ், வெள்ளரிக்காய் ஆகிய பயிர்களை தின்றும் காலால் மிதித்தும் துவம்சம் செய்துவிட்டு சென்றுள்ளது. குறிப்பாக யானைகள் மேக்கல கவுண்டனூர், திம்மசந்திரம், லிங்கதேவனப்பள்ளி, டி கொத்தனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விவசாயிகளின் விளை நிலங்களில் அடிக்கடி புகுந்து பயிர்களை நாசம் செய்து அட்டகாசம் செய்து வருகிறது என அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்பொழுது தக்காளி கிரேடு 1 1300 1500 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படும் நிலையில் யானைகள் கூட்டம் அவைகளை நாசம் செய்கிறது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி விவசாயிகளுக்கு வனத்துறை சார்பில் டார்ச் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் விவசாயிகள் பயிர்கள் சேதாரத்திற்கு அரசு சார்பில் மிக குறைந்த இழப்பீடு வழங்குவதாக குறை கூறுகின்றனர். இது எந்த விதத்தில் நியாயம் என கேட்கும் விவசாயிகள் வீட்டில் உள்ள நகைகளை அடமானம் வைத்து பயிர்களை சாகுபடி செய்து வரும் நிலையில் பயிர்கள் நன்கு விளைந்து கைக்கு எட்டிய நிலையில் வாய்க்கு எட்டாத சூழல் இருப்பதாக கூறுகின்றனர். இதனால் இந்த பகுதி விவசாயிகள் விவசாயத்தை மறந்து விட்டு கடன் பெற்ற நிலையில் ஓடி ஒளிந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட வேண்டும் என அரசு நினைக்கிறதா எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே இந்த பகுதிகளில் யானைகள் விளை நிலங்களுக்குள் புகுவதை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.